ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் நெஸ்டட் இஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இஃப் ஃபங்க்ஷனில் எப்படி அண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு பேசிக்கான இஃப், அதுக்கப்புறம் இஃப் ப்ளஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெஸ்டட் இஃப்னால் என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப், அதுக்குள்ளே இன்னொரு இஃப்னு நீங்கள் கொடுத்துட்டே போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து நெஸ்டட் இஃப். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அண்ட் நெஸ்டட் இஃப்க்கு எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட் இருக்கும். ஸோ இப்போது அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா லாஜிக் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நிறையா பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு இஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ ஃபால்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ ஒன்றா நீங்கள் இந்த ரிசல்ட் ஆர் வேறு ரிசல்ட், ஸோ 2 ரிசல்ட் தான் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 ரிசல்ட்ஸில் ஏதோ ஒரு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 5 நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட். இதில் வந்து ஆவரேஜ் இருக்குது. இந்த காலமில் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆகிற ரிசல்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிரேட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னா கிரேட் வந்து ஃபெயில் அப்படின்னு வரணும். இல்லை பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா இந்த ஆவரேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிரேடு கொடுக்கணும். ஸோ எபவ் 90 எடுத்தாங்க அப்படின்னா ஏ கிரேடு, 80 அண்ட் எபோவ்னா பி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப் டு நம்ம இ வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ பிலோ 50 யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நோ கிரேட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே லாஜிக்கல் டெஸ்ட்டில் நம்ம என்ன ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிசல்ட். ஸோ ரிசல்ட் ஃபெயிலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபெயில் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம I3ல் இருக்குது. ஸோ I3 இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஃபெயிலாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கமா கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு வரும். ஸோ வேல்யூ இஃப் ட்ரூவில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபெயில் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல் ரெஃபரன்ஸ் மட்டும் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ கமா வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபெயிலாக இல்லாமல் ஒரு வேளை பாஸ் ஆகிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த வேல்யூ ஃபால்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம அடுத்த இஃப்பை யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ ஃபெயில் வந்து ஃபெயிலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பாஸ் ஆனால் அவங்க ஆவரேஜ் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிரேடு செட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் லாஜிக்கல் டெஸ்ட்டில் ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னா நம்ம வேல்யூ ஆஃப் ட்ரூ என்ன கொடுக்க போகிறோம், ஏ கிரேடுன்னு கொடுக்க போகிறோம். கமா இந்த வேல்யூ இஃப் ஃபால்ஸில் அடுத்த இஃப் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இஃப் again நம்மளோட ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பி கிரேட் கொடுக்க போகிறோம். கமா மறுபடியும் வேல்யூ ஃபால்ஸில் அடுத்த இஃப் கொடுக்க போகிறோம். ஸோ இஃப் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் லாஜிக்கல் டெஸ்ட்டில் நம்மளோட ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 இருந்துச்சு அப்படின்னா கமா வேல்யூ ஆஃப் ட்ரூவில் நம்ம சி கிரேட் கொடுக்க போகிறோம். கமா அடுத்த இஃப்பில் அடுத்த வேல்யூ ஃபால்ஸில் மறுபடியும் ஒரு இஃப் போட்டு லாஜிக்கல் டெஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்துச்சு அப்படின்னா நம்ம டி கிரேட் கொடுக்க போகிறோம். கமா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 50 அப்படின்னா இங்கே கொடுக்க போகிறோம், இ கிரேட் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இ வரைக்கும் தான் கிரேட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வேல்யூ ஃபால்ஸ் இருக்குல்ல, இங்கே நம்ம மறுபடியும் வந்து ஒரு இஃப் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதோட நம்ம வந்து இஃப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வேல்யூ ஃபால்ஸில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நோ கிரேட் அப்படின்னு ஒன்று அசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இங்கே நோ கிரேட்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இஃப்பை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் எவ்வளோ இஃப் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ இஃபுக்கு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போடணும்.
ஸோ இப்படி லைனாக போட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கீழே உங்களுக்கு ஒரு சின்டாக்ஸ் காமிச்சிருக்குல அது போகிற வரைக்கும் நீங்கள் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 5 இல்லை 6 இஃப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்டர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ மற்ற செல்லில் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஃபெயிலாக இருக்குது, இங்கே கிரேடு வந்து ஃபெயில்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஃபெயில்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒருத்தங்க ஃபுல்லாமே 35 வாங்கி ஆவரேஜ் 35 தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கண்டிஷன் படி லெஸ் தேன் 50 இருக்குங்காட்டி இங்கே நோ கிரேட் வந்திருக்கு. அண்ட் 84 அப்படின்னா வந்து இங்கே 80 அண்ட் எபோவ் இருக்குது. ஸோ பி கிரேட் நம்மளுக்கு வந்திருக்கு. எகெயின் 92 வந்து ஸோ எபோவ் 90 நம்ம ஏ கிரேட் கொடுத்துருக்கோம். ஸோ ஏ வந்திருக்கு. அதே மாதிரி 70 அப்படிங்கிறது இங்கே 70 வந்து டி கிரேட் வந்திருக்கு. இதனால் அப்படின்னா ஸோ இங்கே வந்து 69.80ன்னு இருக்குது. ரவுண்ட் ஆஃப் பண்ணங்காட்டி தான் 17 வந்திருக்கு. ஸோ 69ல் ஃபாலோ ஆகிறங்காட்டி வந்து அது டி கிரேடில் கொடுத்துருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் இப்போது I3 இஸ் ஈக்குவல் டு ஃபெயிலா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ I3 ஃபெயிலாக இருக்கங்காட்டி இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபெயில் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபெயில் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த செல் படி பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம I4 வந்து ஃபெயிலானு பார்க்க சொல்லியிருக்கோம். பட் இங்கே என்ன இருக்குது, பாஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் இது என்ன பண்ணியிருக்கு, H4 இஸ் கிரேட்டர் than equal to 90 அப்படின்னு செக் பண்ணியிருக்கு. இது வந்து 90 விட கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போய் பார்த்துருக்கு. ஸோ இப்போது H4 வந்து கிரேட்டர் than or equal to 84 பார்த்துருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி எஸ் அப்படிங்கிறங்காட்டி நம்மளுக்கு இங்கே பி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நெஸ்டட் இஃப் இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிட்டிருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸல் 1 மினிட்டில் கற்றுக்கணும் அப்படின்னா எக்ஸல் இன் 1 மினிட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் பாருங்கள். அண்ட் பிளேலிஸ்ட்லேயே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் நிறைய எக்ஸல் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். ஸோ அது உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ that's all. Thank you for watching. We'll meet in the next video.